தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்றதை பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. சபைக்கு கர்த்தர் சொல்வது அப்படித்தான். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஆமென். அங்கே சீசர்களை அவர் பிரித்தெடுத்து உலகத்திலிருந்து அவர்களை தனக்கென்று உருவாக்கி தன்னுடைய சித்தத்தை செய்யும்போது இந்த சீஷர்களுக்கு உலகம் இல்லை, இந்த சீஷர்களுக்கு உலக சந்தோஷம் இல்லை, இந்த சீஷர்களுக்கு உலக நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி, உலக நிம்மதி எல்லாம் கர்த்தர் மாற்றி இவர்களை தனக்கென்று பிரித்தெடுத்து இவர்களை தன் பக்கமாய் வைத்து விட்டு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதில் இருப்பதாக. அல்லேலூயா. ஏன் கலங்காதுன்னு சொன்னால், அவர் நான் போவேன், நான் போக போகிறேன்னு சொல்லுகிறார். நான் போக போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க இருதயம் கலங்குகிறது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு அன்பை பிடிச்சிட்டாங்க. அப்போ தான் அவருடைய நேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டாங்க. அப்போ தான் அவர் செய்கிற செய்கைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிட்டாங்க. புரிந்தாலும் அவங்க ஆண்டவராக இயேசு நான் போகிறேன்னு சொன்ன உடனே ரொம்ப மனக்கலக்கமாக இருந்தது. ஆமென். அப்போ ஆனபடி ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஏன்னு சொன்னால், இனி நீங்கள் உலகத்தை போல வாழ முடியாது, உலகத்தை போல ஜீவிக்க முடியாது. உலகத்தின் பாதையிலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். இனி உங்களுக்கு கஷ்டம் உண்டு, இனி உங்களுக்கு பிரச்சனை உண்டு. நான் பட்ட பாடுகள் போல நிறைய உபத்திரங்களும் பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் நீங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. ஏன் கலங்கக்கூடாதான்? நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நான் போய் ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி விட்டு நான் வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன். ஆமென், ஆமென். அப்போ ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லவே ஏன் சொல்லுறான்னு சொன்னால், இப்போ நீங்கள் என் சீஷனாய் மாறிட்டீங்க. என் சீஷனாய் மாறினாலே என் குணம் உங்களுக்குள் வந்து விட்டது. என் குணம் உங்களுக்குள்ள வந்ததுனால உங்களுக்கு எப்போதும் உபத்திரம் உண்டு. ஆமென். அந்த உபத்திரம் நான் எப்போது வந்து உங்களை அழைத்து கொண்டு போகிறேனோ அழைக்கும் வரை அந்த உபத்திரம் உண்டு. திடன் கொள்ள கர்த்தர் சொல்லுவார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவன் ஆண்டவராய் தேவன் வாசஸ்தலத்தை எப்படிப்பட்டது என்று யாரும் இன்றைக்கும் கண்டுபிடித்ததில்லை. அல்லேலூயா. ஆமென். இந்த வாசஸ்தலத்தை கண்டுபிடித்ததில்லை. அந்த வாசஸ்தலத்தை கண்டுபிடிக்க ஆண்டவராய் இயேசு நமக்கு ஒரு வழியை தந்திருக்கிறார். என்ன வழி என்று சொன்னா, அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தின் வழியை நமக்கு தந்திருக்கார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தின் வழியில் சிலப்ப சமாதானம் இருக்கும், சிலப்ப நிம்மதி இருக்கும், சிலப்ப சந்தோஷம் இருக்கும், சில டைமில் குளறுபடியும் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். சில பிரச்சனைகளும் இருக்கும். இது ஒன்று நம்ம கண்டு பயப்படவே கூடாது. அதான் சொல்றா, உங்க இருதயம் கலங்கக்கூடாது. இனி உங்களுக்கு பெரிய உத்தியோகம் ஒன்றும் இல்லை, பெரிய உயர்வு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இனி உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டாங்க. நீ என் பிள்ளையானால இந்த உலகம் உனக்கு ஒன்றும் கொடுக்காது. உலகம் வேலையை கொடுக்காது, உலகம் தொழிலை கொடுக்காது, உலகம் நிம்மதி கொடுக்காது, உலகம் சமாதானம் தராது, உன்னை சந்தோஷப்படுத்தாது. நீ குறைபட்டவனாயிருப்ப. காரியம் என்னை அறிந்ததினாலே நீ குறைபட்டவனாயிருப்ப. நீ தைரியமா இரு, நான் வருவேன். அல்லேலூயா. நான் வருவேன். உலகத்தை அழித்து நான் தள்ளும் போது உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்துவதற்கு மத்தியாசத்தில் வருவேன். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள், இரண்டாவது உயிரோடு இருக்க நாம எதிர்கொண்டு போவோம் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். அங்கே வாசஸ்தலம் உண்டு. ஒரு நல்ல விருந்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த விருந்தில் போவதற்காய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆனபடி உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக.
உன் இருதயத்தை சுத்திகரித்து ஆண்டவர் வைத்திருக்கின்ற அந்த இடத்தை நோக்கி போக, அந்த வாசஸ்தலத்தை பிடித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி விட்டு வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லித்தான் ஆண்டவரை தேவன் சபைக்கு வாக்கு தந்திருக்கார். அப்ப நீங்க இப்ப எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீங்க? இந்த உலகத்தையா? யாரை பார்த்தாலும் இன்னைக்கு படிப்பு தான், யாரை பார்த்தாலும் தொழில் தான், யாரை பார்த்தாலும் வேலை தான், வேலை தொழில் படிப்பு அது இது என்று சொல்லி எல்லா மக்களை பார்த்தாலும் அதிலே கட்டப்படுறாங்க. பெந்தேகோஸ் மக்களை சொல்லவே வேண்டாம். அல்லேலூயா. இந்த வசனத்தை அறிந்த பெந்தேகோஸ் பாஸ்டர்ஸும் சரி, பாஸ்டர் குடும்பமானாலும் சரி, மக்களானாலும் சரி, எல்லா அதிகமான மக்கள் அந்த ராஜ்யத்தை அறிந்து விட்டும், ராஜ்யம் கிடைக்கும் என்று அறிந்து விட்டும், அந்த ராஜ்யத்தில் ஒரு வாசஸ்தலம் எனக்கு உண்டாக்குறார் என்று புரிந்து விட்டும், இந்த நாளில் முற்றிலுமாய் ஓடிக்கொண்டது உலகத்துக்காக, பணத்துக்காக, இச்சைக்காக ஓடிக்கொண்டது. அவங்களை யாருக்கும் அந்த வாசஸ்தலம் கிடைக்காது. ஆமென், ஆமென். அதற்காக தேவன் வரவில்லை. உலகத்தாருக்கு கொடுப்பதற்கல்ல அந்த வாசஸ்தலம் வைத்திருக்கிறது. நீ படித்து முடிச்சுட்டு அவனுக்கு வாசஸ்தலம் தரலாம்னு சொல்லல. நீ கொண்டு வேலை செய்துட்டு வா, நான் உனக்கு அந்த வாசஸ்தலம் தரலான்னு சொல்லல. நீ படித்து பெரிய டாக்டர் ஆயிட்டு வா, நான் அந்த வாசஸ்தலம் தருவேன்னு சொல்லல. நீ பெரிய விஞ்ஞானி ஆயிட்டு வா, அந்த வாசஸ்தலம் தருவேன்னு சொல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், எளிமையான ஒரு கூட்ட ஜனம், இந்த உலகத்தை வெறுக்கிற ஒரு கூட்டம் ஜனம் உண்டு, அவருக்காக வாழுகிற ஒரு ஜனம் உண்டு, கள்ளம் கவிடம் இல்லாம ஜீவிக்கிற ஒரு ஜனம் உண்டு. கர்த்தர் என்னை தேடி வரப்போறா, அந்த நாளுக்கு நான் காத்திருக்கிறேன். அவர் வந்து அந்த ராஜ்யத்தில் ஒரு வாசஸ்தலத்தை எனக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நான் அந்த வாசஸ்தலத்தில் தங்கும்படி லாபமான அனைத்தையும் குப்பை என்றும் நஷ்டம் என்று தள்ளிவிட்டு கிறிஸ்துவோடு நடக்க நான் பார்க்கிறேன். கர்த்தர் அந்நாளில் அந்த வாசஸ்தலத்தை தரப்போறார் என்றுள்ள விசுவாசத்தோடு, வேலை உண்டோ, தொழில் உண்டோ, பிரச்சனை உண்டோ, போராட்டம் உண்டோ, பிள்ளை உண்டோ, பிள்ளை செல்வம் இல்லையோ, வீடுண்டோ, கூடுண்டோ, நிம்மதி உண்டோ இல்லையோ, அதை குறித்து நீ கவலைப்படாதபடி அந்த வாசஸ்தலத்தை நீ சரியாய் கண்டடைந்து பிடிக்கும் போது கர்த்தர் பூமியிலே உன்னை அழகாய் நடத்துற ஒரு தேவன் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பிசாசை பார்த்து சொல்லுங்க, இந்த உலகம் உன் கையில இருக்குது, இந்த உலகம் உன் கையில இருக்குது. இந்த உலகத்தை ருசி பார்க்க நான் வரல, இந்த உலகத்தை சாப்பிட வரல, இந்த உலகம் குப்பையா இருக்குது. நீ வச்சுக்காடா, நீ வச்சுக்காடா, எனக்கு ஒரு வாசஸ்தலம் ஆண்டவராய் இயேசு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த வாசஸ்தலம் எனக்கு கிடைக்கும். அதை நம்பிக்கொண்டு பட்டினியோ, நாசமோ, மோசமோ, துன்பமோ, வேதனையோ, உபத்திரமோ, பசி, எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் அந்த ராஜ்யத்தை அடைவதற்காய் நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன். நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன். என் ஆண்டவர் அங்கே போய் இருக்கிறார், நானும் அதை திட்டம் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கைகளை அடித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீ அந்த வாசஸ்தலத்தை தேடுகிறதுனாலே பாக்கியவாதியா இருப்ப. அந்த வாசஸ்தலத்தை தேடுகிறபடினாலே உனக்கு ஒரு விடுதலை உண்டு. அந்த வாசஸ்தலத்தை தேடினபடினாலே உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த வாசஸ்தலம் சிலர் மேல் இறங்கி வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலர் மேல் இந்த வாசஸ்தலம் இறங்கி வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவர் எவர் இயேசு கிறிஸ்துவின் ரகசியங்களை அறிய விரும்புகிறார்களோ அவர்கள் மேல் இந்த வாசஸ்தலம் உண்டு என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. காய் சோதரம் ஹோரா மாமா ஷகா பாபா பாபா ரிகாபா லாதா ரகா பாபா ஷதா ரகா பாபா ரிவாமா ஷபஹா லாதா ரபா. ஹல்லேலூயா, 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 ஆமென். மறுபடியும் வந்து நான் உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிவீர்கள். ஹல்லேலூயா. இனி நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த இடத்துல நீங்கள், நான் போகும்போது நீங்கள் என்னை குறித்து அறிந்து கொள்வீர்கள். இப்போ நமக்கு சபைக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து எங்கே போனார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏனோக்கு என்று சொல்ற ஒரு பரிசுத்தவானை ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். எலியா என்று சொல்ற ஒரு பரிசுத்தவானை ஆண்டவர் உயிரோடு சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் என்று சொல்லுகிற தேவ மனுஷனை சரீரத்தில் இருந்தாரோ சரீரத்துக்கு புறம்பு ஆவியில் இருந்தாரோ என்று தெரியாது, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு வாக்கு கடங்காத வார்த்தைகளை கேட்டார். அல்லேலூயா, ஆமென். அன்பின் சீஷனாகிய யோவான்
பத்ம தீவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். இதெல்லாம் மறைமுகமாய் சம்பவித்ததனால நம்முடைய ஆண்டவரை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் மறைவாயிருந்தது. ஆனபடி அந்த மறைவை நிவர்த்தி செய்யும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரீரத்தோடு எடுத்து கொள்ளப்பட்டு சில தூரம் போனவென்பு ஒரு மேகம் அவரை மறைத்து கொண்டு போனது என்று பார்த்து கொள்ள முடியும். அதே போல தேவ பிள்ளையே, உனக்கு எல்லாருக்கும் ஒரு உயிர் தெழுதல் உண்டு, ஒரு உயிர் தெழுதல் உண்டு. இந்த ராஜ்யத்தை பிடிச்சு கொண்டு இருக்காதே, எங்களுடைய வேலையை பிடித்து கொண்டு இருக்காதே, இங்க இதுதான் என்று பிடித்து கொண்டு இருக்காதே. நீ கைவிடப்படாதபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வரும்போது நீ அந்த ராஜ்யத்தை அடைவதற்காய் தேவன் சில திட்டங்களை சபையிலே செய்து ஆராதனை மூலம், ஜெபத்தின் மூலம், உபவாசத்தின் மூலம், பரிசுத்த ஆவியின் மூலம் உன்னை ஆழத்திலே கொண்டு போக, இனி ரொம்ப டீப்பாய் ஆழத்திலே கொண்டு போக ஆண்டு திட்டம் பண்ணி இருக்கிறான். அந்த ஆழம் உனக்குள்ள சிலருக்குள்ள வந்திருக்கிறது, சிலருக்குள்ள வந்திருக்கிறது, எல்லாருக்குள்ளும் அல்ல. சிலர் அதை விட்டு விட்டாங்க, சிலர் ருசி பார்க்காம அதை விட்டு விட்டாங்க அறியாமையினாலே. சிலரோ அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி, அந்த நிம்மதி ஆறுதல் வேண்டும் என்று சொல்லி, அதை மறைந்திருக்க மன்னாவை ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லி சிலர் பாடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. அவர்களை அந்த மன்னாவினாலே நான் திருப்தியாக்குவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வேத புஸ்தகத்தை 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. அதில் வேதம் 14 முதல் சில வசனங்களை நீங்கள் படிக்கலாம். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருக்கிறார் என்று விசுவசிக்கிறோம். அப்படி இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் பவுல் சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று நாம் விசுவசிக்கிறோம். அது கண்டோம். ஆமென். அதை ஆவியினால கண்டோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கொண்டு வருவார். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணுமா? இனி இந்த உலகத்துக்காக வாழாம, இன்றைக்கு அநேக ஜனங்கள் விழுந்து கொண்டிருக்க ஒரு காலகட்டம். அநேக ஜனங்கள் கிறிஸ்துவோடு வாழாம உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி நெற்றியில பேரோட்டி கொண்டு சபைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இது ஒன்றும் உயிரடைய முடியாது. 2ஆம் மரணம் என்பது கொடூரமானது. ஆமென். முதல் மரணத்திலே உயிர் தெழுந்து நீங்கள் அதற்கு பங்குள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவராய் தேவன் நமக்கு சபையிலே வழிகாட்டி கொண்டிருக்கார். நீங்கள் தாகம் இல்லாம, அதை புரிந்து கொள்ளாம, உணர்வு இல்லாம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் நானும் தள்ளப்படுவோம். அல்லேலூயா. தள்ளப்படாம இருக்க வேண்டுமானால் உணர்வோடு என்று முதல் நான் இயேசுவுக்காக எதையாவது செய்து வாழ்ந்து அவர்களுடைய மரணத்தோடு நானும் இணைத்து கொண்டு அவர் உயிர் தெழும்பினபடி நானும் உயிர் தெழும்ப நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்ம சரீரத்தை இயேசுவுக்காய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் விசுவசித்து உன் ஆவி ஆத்துமாவை அவருக்குள்ளே ஒப்புக் கொடுத்தால் மாத்திரம் கர்த்தர் உன்னை அழகாய் கடைசி நாட்களிலே உன்னை ஜெனிப்பித்தது போல, ஏதேன் தோட்டத்தில் ஜெனிப்பித்தது போல மீண்டும் உன்னை பரலோகத்தில் ஜெனிப்பிக்கும்படியாக அந்த வாசஸ்தலத்தை உனக்கு தரும்படியாக தேவன் செய்ய வேண்டிய கிரியைகளை இந்த பூமியில உனக்காகவும் எனக்காகவும் செய்து முடித்து அப்போஸ்தலரை தந்து அவர்கள் மூலம் நீ கடந்து வா என்று சொல்லி ஆவியானவர் சொல்லி இருக்கா. அதன்படி செய்து நாளுக்கு நாள் அந்த அப்போஸ்தலரை வெளியே தேடி கிறிஸ்துவை அடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏன் உங்களுக்கு தயக்கம்? ஏன் உங்களுக்குள்ள அந்த அடவு வேலைகள் எல்லாம்? இனி யார் உனக்கு போதிக்கணும்? பிரைஸ் எல்லாம். ஆமென். கர்த்தர் உன்னை போதிச்சு நடக்கலையா? இல்லைன்னா அந்த வார்த்தை டூப்ளிகேட்டா? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எல்லாம் பொய், நிறைய பொய்களாகும் பிள்ளைகள் சொல்லும். ஆமென்.
அப்படி ஒன்று இருக்கக்கூடாது. உலகத்தை வச்சு ஆண்டவர் ஒருவதும் பரலோகம் தருகிறது கிடையாது. உலகத்தை இழக்கிறவளுக்காக பரலோகம் தருகிறது. நீங்கள் கோடிக்கு சொத்து இருந்தாலும் அதை வச்சு முத்தம் செய்ய ஒன்றும் முடியாது. ஏக்கக்கணக்கில் பூமி இருந்தாலும் முத்தம் ஒன்றும் செய்ய முடியாது. அநேக கட்டணங்கள் அதை ஒன்றும் முத்தம் செய்ய முடியாது. அது பரதேசியாய் போய்விடும். நமக்கு ஆத்மாவிலே கர்த்தர் தந்திர ஒரு இளைப்பாறுதல் அந்த ராஜ்யம். அதுக்கு நீங்கள் ஆயத்தப்பட பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சபையில வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்காது, அந்த சித்தத்தை செய்தாதான் கிடைக்கும். நான் பேசுறதுனால கிடைக்காது, அந்த சித்தத்தை நான் செய்தாதான் கிடைக்கும். அந்த சித்தம் எது என்று நீங்கள் எல்லாரும் இன்று ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அறிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால், அந்த கிறிஸ்துவோடு மரணத்தை உண்டாக்கி அவரோடு மத்தியாசர் எழுப்பி உன்னை கொண்டு போய் அந்த ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காய், உனக்கு ஒரு வாசஸ்தலத்தில் சேர்ப்பதற்காய் பரிசுத்த ஆவியான சபையோடு போராடி கொண்டிருக்கிறார். வசனத்திலே போராடு அந்தகார சக்திகள் வெளியேறட்டும், வசனத்தை போராடுகிற சக்திகள் வெளியேறட்டும். கர்த்தர் ஆவியானவர் முற்றிலுமாய் சபையை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். நாங்கள் அல்ல, அவரே சபையை பேசி அவரே நடத்துக. சகல கிருபை எங்கள் சபைக்குள்ளே உண்டாகட்டும். ஒரு வார்த்தை நாங்கள் அல்ல, ஆவியானவரே தீர்க்க தரிசனமானாலும் ஜபமானாலும் நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஷாபாபா, ஹல்லேலூயா. அங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அல்லேலூயா. அப்ப இந்த காலகட்டத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் நான் சண்டே நான் பேசுகிறேன், யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். இந்த யுத்தத்துக்கெல்லாம் முடி உண்டாகும். இப்போ ஒரு முடி உண்டாகி தான் ஆகணும். ஏன்னு சொன்ன ஒரு தான் வருவான். அல்லேலூயா. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி சமாதானம் பண்ணுவதற்காக முதல் முத்திரை உடைக்கும் ஒருதன் வெளிப்பட்டு வர வேண்டியது காலம் இருக்கு. அந்த காலங்கள் வந்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நிறைய முத்திரையெல்லாம் உடைச்சுன்னு சொன்னாங்க, என்னெல்லாமோ சொன்னாங்க கள்ள தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. முதல் முத்திரை உடைப்பதற்கு எருசலேமிலே சமாதானம் உண்டாக்குவதற்கு ஒரு காலம் வந்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா. அப்ப அதை சபை கொஞ்சம் கண்காணித்து கொள்ள வேண்டும். சகரியா 14 நல்லா படிங்க, படித்து தியானிங்க. ஆமே. தானியேல் புஸ்தகத்தை 10 எல்லாம் படித்து நல்லா தியானிங்க. அது யார் வரப்போறா, எப்படி வருவான், அவனுடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் படித்து அதை நீங்க மனதில் வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கும் சுவிசேஷ பற்றியும் வரப்போற அறிவு கிடைக்கும். அப்ப பவுல் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அல்லேலூயா. அவர் மத்தியாகஸ்தில் வரும்போது முதல்ல மரித்தவர்களாயிருக்க அவர்களை மரித்து கல்லறையிலே பரிசுத்தமாய் மரித்தவர்களை முதல்ல உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. அந்த உயிரோடு எழுப்பும் போது இந்த சாயல் அல்ல. அல்லேலூயா. நாம் இந்த சாயல் அல்ல. அவர்கள் இயேசுவுக்காய் உபத்திரப்பட்டு இயேசுவுக்காய் கஷ்டப்பட்டு வாழும் நாட்களில் நிந்தைகளை அனுபவித்து கண்ணீரெல்லாம் விட்டு ஒவ்வொரு நாளும் உலகத்தை வெறுத்து உலக இன்பத்தை வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட ஜனம். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செல்ல தூக்கம் வராம பார்த்துக்கிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். சிலர் எங்கே பார்த்துட்டு தூங்குறது போல தோணுது. அல்லேலூயா. நீங்கள் இடி கொண்டு இந்த ஒரு குண்டு போட்டால் கூட அணுக மாட்டீங்க போல தோணுது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கரெக்ட் அந்த மோமெண்ட்டை கொண்டு வரும்போது நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சுக்கிடுங்க. ஆமென். அந்த மோமெண்ட்டை விட்டு அடுத்து எனக்கு கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா. தியானிக்கிற செய்தி அந்த மோமெண்ட்டை நீங்கள் தூங்கி எடுத்து கெடுத்துடாதீங்க. அப்போ எனக்கும் கோபம் தான் வரும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் முதலிலே கிறிஸ்துவுக்குள்ளே பாடுபட்டு மரித்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்யாண விருந்துக்கு, மாட்டுக்குட்டியுடைய கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டு ஒரு கூப்பிடுதல் மத்தியாகாசத்தில் வந்து கூப்பிடும்போது அந்த எக்கால சத்தம் முதல்ல கல்லறையிலே போனவங்களுக்கு கேட்கும். அல்லேலூயா. அவர்கள் உயிரடைந்து எழும்பும்போது மகிமையின் சரீரமாய் எழும்பி போவார்கள். அப்போ உங்களுக்கு தாங்க போக முடியும். அல்லேலூயா.
நான் இங்கே படித்தேன், டாக்டருக்கு படித்தேன், கம்ப்யூட்டர் படித்தேன், என்ஜினியர் படித்தேன், களரி படித்தேன், குஸ்தி படித்தேன், பணம் சம்பாதித்தேன், நான் டாக்டர் ஆனேன், நான் விஞ்ஞானி ஆனேன், நான் கலெக்டர் ஆனேன், நான் மந்திரி ஆனேன், தொழிலாளி ஆனேன். ஒன்றுக்கு அங்கே இடமில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறான், சபையை தண்டித்து கர்த்தர் பேசுகிறான், காற்று மேய்ச்சு பேச்சுக்கு இடமில்லை. கர்த்தருடைய சித்தத்தின் செய்கிறவனே அவனே முதல் உயர்த்தலில் எழும்புவான். ஹalleluya. சாத்தான் சில குடும்பத்தை பொய்யின் இச்சைகளை கொண்டு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். எச்சரிக்கை. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். சாத்தான் வஞ்சிக்கிறான், வஞ்சிக்கிறான், ஏமாத்துகிறான், தந்திரமாய் நுழைந்து வருகிறான். ஆமென், ஆமென். பொய் தரிசனம் கண்டேன், அது கண்டேன், இது கண்டேன். பொய், அது ஒன்றும் நடக்காதுங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில வேளையில ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் 10 ஆண்டுகள்ல வரப்போறார். அப்ப நீங்க ஏதாண்டு எல்லாரும் உயிரோடு இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சிலப்போ உயிரோடு இருப்பீங்க. 10 ஆண்டுகள்ல ஒன்றும் சில வேளையில 2-3 அம்மாமார்களோ 2-3 தகப்பன்மார்களை போவாங்களே தவிர மற்றவங்க எல்லாம் உயிரோடு இருப்பீங்க. அல்லேலூயா. இயேசு முதல் ஒரு மரித்தவர்களை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது இந்த வஸ்திரத்தினால் அல்ல, கர்த்தர் தருகிற ஒரு புதிய வஸ்திரத்தினாலே. ஆனபடி அந்த வஸ்திரத்தை தேடி வந்திருக்கின்ற பிள்ளையை, அது பரலோகத்தில் இறங்குகிற வஸ்திரம், பரிசுத்தாவினாலே வருகிற வஸ்திரம். அந்த பரிசுத்தாவி ஞானம் யாருக்காக இழந்து விடாதபடி அந்த வஸ்திரத்தை நீ பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுக ஆயத்தமாகும்படி சபையை கர்த்தர் திட்டமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன்னை யாரும் வஞ்சிக்க கூடாது, உன்னை யாரும் ஏமாற்றக்கூடாது, உன்னை யாரும் அழிப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது. உனக்கு சத்தியம் நன்றாய் அறியும். இந்த சத்தியத்தை தேவன் வரும்போது காத்து கொண்டு ஏதாவது கர்த்தருக்காய் உனக்கு தந்திருக்கின்ற வெளிச்சம், தேவனை பற்றி பேசுவதற்கு, தேவனை பற்றி சொல்லுவதற்கு, தேவனுக்கு கொடுப்பதற்கு, ஊழியங்களை தாங்குவதற்கு, வனாந்தரத்தில் ஊழியம் செய்வதை நேசிப்பதற்கு, எதெல்லாம் உனக்குள்ள தேவன் அறிவாகிய வெளிச்சத்தை தந்திருக்கிறாரோ அந்த வெளிச்சத்தை அநேகருக்கு டார்ச் அடிச்ச ஒரு காலம் இதை அமர்த்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பக்கத்தில் அநேகருக்கு யாருக்காவது இந்த வெளிச்சத்தை நீ ஒவ்வொரு நாளும் பிரகாசி அடையும் போது கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதுக்கு தான் மத்தேயு புத்தகம் சொல்லுகிறது, மனைவி எடுத்துக்கொள்ளப்படுவாள், புருஷன் கைவிடப்படுவான். ஆமென். 2 பேர் அரைத்து கொண்டிருப்பாங்க, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒரு ஆள் கைவிடப்படுவாங்க. ஆமென். பிளேன்ல ஓடிக்கொண்டிருப்பாங்க, சிலர் அதிலிருந்து எடுத்துக்கொள்வாங்க, பிளேன் அங்கும் இங்கும் மறைந்து போய்விடும். பிரைஸ் எல்லாம். ட்ரெயின்ல யாத்திரையில் இருப்பாங்க, இது ஒரு நொடி பொழுது நடக்கும். ட்ரெயின்ல யாத்திரையில் இருப்பாங்க, அந்த இடத்துல சிலர் எடுத்துக்கொள்வாங்க, ட்ரெயின் எங்க போய் விழுந்துடும். ஹalleluya. பைக்கில் போய் கொண்டிருப்பீங்க, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படும், இன்னொரு ஆள் கைவிடப்படும். ஆமென். உலகம் எங்கும் அது நடந்து கொண்டிருக்க போகிறது. உலகம் எங்கு நடக்கும். நீ அந்த எடுத்துக்கொள்வதற்கு, மகிமை சரீரத்துக்கு ஆவதற்கு நீ ஆயத்தப்பட கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. அந்த மகிமை விட்டுடக்கூடாது. அந்த மகிமையின் சரீரம் உனக்கும் இயேசு அப்பாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆகும். அது ஒரு 50 வயதுக்கு மேலொன்னும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த 50 வயதுக்கு முன்னே நீங்கள் அந்த மகிமையின் சரீரத்தை அடைவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் உங்களுக்கு தர கர்த்தர் வல்லவர். ஆமென். பிரைஸ் எல்லாம். அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும். ஒரு நொடி பொழுதுல உங்க அந்த வஸ்திரம் எங்க விழும், ஒரு நொடி பொழுதுல அந்த அழுக்கு வஸ்திரம் விழும். புதிய கர்த்தர் தந்த வஸ்திரத்தின்படி இயேசு ஏறி போனது போல மத்திய ஆகாசத்தில் ஆண்டவருடைய திருமண நாளுக்கு ஏறி போகும்படி ஆயத்தப்பட்ட கன்னிகளாய் இருக்கிறீங்க. அதை மறந்துவிடக் கூடாது என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உண்டு எடுத்துக்கொள்ள கண்டிப்பாய் உண்டு, அதில் நீ பங்கடைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகா உபத்திர காலத்துக்கு முன்னே நீ அந்த ஆண்டவருடைய மனவரையில போய் மனவாட்டியாய் வாழ்வதற்கு, குறைவில்லாம வாழ்வதற்கு, அந்த ஜீவ தண்ணீர் கண்டை போவதற்காய்
பரிசுத்த ஆவியானவர் என் மகளே என் மகனே அதும் இதும் சொல்லாதபடி, அந்த வேலை இந்த வேலை அந்த படிப்பு என்று சொல்லாதபடி கர்த்தர் தருக கொஞ்ச நாள் தான் என்னை உண்டு, அந்த நாளில் நீ ஆயத்தப்பட ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த எடுத்துக்கொள்ளுதல் ஒன்று, இனி வாழ போற வாழ்க்கை ஒன்று. இப்போ ஒரு திருமணம் ஆகிய ஒரு பெண்ணு ஒரு புருஷன் வீட்டில் வாழ போறான்னு சொன்னாலே கொஞ்சம் பயம் உண்டாகும், கொஞ்சம் திகில் உண்டாகும், கொஞ்சம் நடுக்கம் உண்டாகும், எல்லாம் உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். அதப்போல தான் மணவாட்டி சபை, ஒரு மணவாட்டி பெண் ஒரு மணவாழ்ந்து வாழ்வதற்கு போவதற்கு எவ்வளோ பிரயாசம் உண்டோ அதே போலத்தான் மணவாட்டிகளாக இருக்கின்ற சபை, நீங்களும் நானும் எல்லாம் மணவாட்டிகளாக இருக்கிற சபை ஈஸியல்ல. பரலோகம் ஏறி இயேசுவோடு வாழப்போவது என்பது ஈஸி அல்ல. ஆமென். இதெல்லாம் இன்றைக்கு போதிக்க வேண்டிய டைமில் போதிக்காம உபவாசம் ஜபம் அது இதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்தினா ஒன்றும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனபடி ஒரு நாள் வேலையை விட்டாலும் சரி ஜபத்தில் உட்காரு, ஒரு நாள் வேலையை விட்டாலும் சரி வசனத்தை கேளு, ஒரு நாள் உன்னுடைய எல்லா பணம் வந்தாலும் சரி அதை விட்டு விட்டு வசனத்தை கேட்டு அந்த எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தமாகும்படி பரிசுத்த சபையை கர்த்தர் அழைத்திருக்கா, உங்களை கர்த்தர் அழைத்திருக்கா. நீங்கள் அந்த அழைப்பை நம்பி இயேசு பாடுபட்டது போல, இயேசு ஜீவித்தது போல நீங்கள் ஜீவிப்பீங்கன்னு சொன்னா அந்த எடுத்துக்கொள்வதில் பங்குள்ளவர்களாய் மாறுவீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதை எடுத்துக்கொள்ளுதல். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை கண்டுபிடித்து இயேசு வரும் காலம் எவ்வளவு என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வேத புஸ்தகமும் ஜபமும் உனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, நிச்சயமா அந்த உதவி செய்யும். ஆனபடி ஐயோ என் கணவனை பிடிக்கணும், அப்பனை பிடிக்கணும், அம்மா எல்லாம் பிடிங்க, ஆனா நீங்க முதல்ல கைவிடாதபடி பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. இனி சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய சமயம் அல்ல. ஆமென். இனி சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய சமயம் இல்லை. கர்த்தர் எனக்கு அந்த தரிசனம் படிப்பு காண்பித்தா, இந்த தரிசனம் தந்திருக்கா, 3 மாடி வீடுகள், அதெல்லாம் இல்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்போ டெல்லியில அப்படி ஒன்றும் கிடையாது. கர்த்தர் வைத்த ஒரே தரிசனம், மேலான தரிசனம், நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, அப்போது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்ட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவுக்குள்ளே மரிக்கிறார். பிதா விரும்புகிற சித்தத்தை செய்து இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே பிதாவாகிய ஆவியானவர் அவரை எழுப்புவதற்கு சகலவித ஆவலோடு காத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அதை போலத்தான் நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்து இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றி உங்கள் சரீரத்தில் கிறிஸ்துவின் அச்சடையாளமாக இருக்கிறதுனால நீங்கள் மரித்து போக உங்களை அவர் எழுப்புவதற்கு ஆவலோடு பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் அமர்ந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கர்ப்பிணியான பெண் எப்படி 9 மாதம் கழிந்து காத்திருந்து தன் பிள்ளை எப்ப பிறக்கும் என்று சொல்லி காத்திருக்கிறான், பிறந்தவுடனே சந்தோஷப்படுகிறது போல ஒரு கூட்ட ஜனங்களை மத்திய ஆகாசத்தில் கர்த்தர் சேர்க்கும்படி உன்னை குறித்து சந்தோஷமாய் இருக்க வேண்டும், உன்னை குறித்து கவலையாய் இருக்க கூடாது, உன் பிள்ளை குறித்து கவலையாய் இருக்க கூடாது, உன் ஹஸ்பண்டை குறித்து கவலையாய் இருக்க கூடாது. கவலை இல்லாதபடி என் பிள்ளை பிறக்க போறான்னு சொல்லி ஆவலோடு இருக்கத்தக்க கர்த்தரை நேசி என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்தில் இருந்த தேவன் நம்மை வேர் பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாபனதரக நதரக பாபா பாபா ரிகமனதர ஷதரக பாபா. அப்படியே கர்த்தர் இறங்கி வந்திருக்கா, கர்த்தர் இறங்கி வந்திருக்கா. உங்க மத்தியில கர்த்தர் இறங்கி விட்டா, உங்க மத்தியில இறங்கி விட்டா.
சில நோய்களை தீர்க்க இறங்கி விட்டார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சபைக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்குது. அக்கினி இறங்கி கொண்டிருக்குது, அக்கினி இறங்கி கொண்டிருக்குது. உயிர் தெழுந்த வெள்ளம் இறங்கி கொண்டிருக்குது, உயிர் தெழுந்த வெள்ளம் இறங்கி கொண்டிருக்குது. விடுதலை ஆக்க வெள்ளம் இறங்கி கொண்டிருக்குது. உன் போராட்டத்தை தீர்க்க, உன் கலக்கத்தை தீர்க்க தேவ வெள்ளம் இறங்கி கொண்டிருக்குது. இந்த வார்த்தை ஆமென் ஆமென் என்று சொல்ல கர்த்தருடைய வெள்ளம் இறங்கி கொண்டிருக்குது, கர்த்தருடைய வெள்ளம் இறங்கி கொண்டிருக்குது. ஆமென் ஆமென் என்று சொல்லி இந்த வார்த்தைக்குள்ளே வா என்று சொல்லி நானே பேசுகிறேன், நானே நடத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு தகப்பன் வந்து இறங்குறது போல, ஒரு அம்மா வந்து இறங்கி உன்னை தேற்றுகிறது போல பரிசுத்த ஆவியான சபையை தேற்றிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அல்ல, தேவன் இந்த சபையின் மேல செய்த மிகுந்த பாக்கியம். கண்ணுள்ளவன் காண்பான், குருடனால பார்க்க முடியாது. கண் யாருக்கு திறந்திருக்கிறதோ அவர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். அந்த ஆவியானவர் உன்னை எடுத்துக்கொள்ள, உன்னை அந்த ராஜ்யத்தில் சேர்க்கும்படி உன்னோட உறவாடி கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பிள்ளைகளாய் மாறி தேவ சித்தத்தை செய்கிற எவரும் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே ஒவ்வொரு நாள் இந்த சரீரத்தை குப்பையிலே போடுவதற்கு, இந்த சரீரத்தை கோதுமையை தூர போடுவதற்கு, இந்த சரீரத்தை வேண்டாம் என்று சொல்லி தூர போடுவதற்காய் புதிய சரீரத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற மனவாட்டிகளாக்கு நீங்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு 10 மாதம் ஒரு கர்ப்பிணியா இருக்கிற பிள்ளை ஒரு பிரசவத்தை கண்டு சந்தோஷப்படுகிறது போல ஆண்டவர் உலகம் முழுவதும் உள்ள சபையிலே மறுபிறப்பு பெற்றிருக்கின்ற உங்களை குறித்து என் மகள் சீக்கிரம் வரப்போறான், என் மகன் சீக்கிரமாய் வரப்போறான் என்று சொல்லி ஒரு பிள்ளையை காத்திருக்கும் போல என் ஆண்டவருடைய பிரசவம் இரண்டாம் அந்த ஆண்டவருடைய வருகையிலே காத்து கொண்டிருக்கிறார். ஆனபடி மனவாட்டி சபை கைவிடாம நீ மிகவும் கவனமாய் தரிசனத்தோடு கடந்து வர உனக்குள்ள அச்சடையான கிறிஸ்துவின் பாடுகள், கிறிஸ்துவின் வேதனைகள், கிறிஸ்துவின் துக்கங்கள், கிறிஸ்துவின் அனுபவங்கள், கிறிஸ்துப்பட்ட நிந்தைகள் உனக்கு சரீரத்தில் இருப்பதாக அதை மாத்திரம்தான் நீ எடுத்துக்கொண்டு போக முடியும். நீ செய்கிற நற்கிரியைகள் அந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகும்படி இன்றைக்கே உன்னிடத்திலிருந்து கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள், கிறிஸ்துவின் நற்கிரியை தொடங்க ஆவியானவர் சொல்லுகிறார். விட்டு விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகம் நிற்காது, இந்த உலகம் நிற்காது. உலகத்தில் ஒருபடி மண்ணு கூட நிற்காது. எல்லாம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க ஒன்றும் நிலை நிற்காது. உங்க சொல்ல பெரிய நிலை நிற்காது. நம்ம வீடு நிலை நிற்காது. நம்ம வேலை நிலை நிற்காது. 10 கோடி ரூபாயும் நிலை நிற்காது. ஒன்றும் நிலை நிற்காது. ஆமென். ஒரு நிலைநிற்பு உண்டு என்று எனக்கு தெரியும். இந்த சரீரம் சாகும்போது அவருடைய சாயலாய் மாறுவதற்கு, அவருடைய சாயலாய் மாறுவதற்கு அது மாத்திரம்தான் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது உன் கவர்மெண்ட் வேலையினால் அல்ல. அப்படி வேலை கிடைச்சா நல்ல காரியம் செய்வதற்கு தான் வேலை. நீ டாக்டரானா நல்ல காரியம்தான் செய்யணும், கலெக்டரானா நல்ல காரியம்தான் செய்யணும், ஒரு மந்திரியான நல்ல காரியம் செய்வதற்கு தான் வேலை. அது செய்தாலும் கிறிஸ்துவோட வாழணும். அப்படி ஒருவன் எங்க இல்லைங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்க்க முடியல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் பெரிய பிளைன் ஓட்டுறேன்னு சொல்லி அந்த பெரிய ஆளா இருக்க முடியாது. நான் பெரிய மினிஸ்டரா இருக்கேன்னு சொல்லி வந்து நடக்காதுங்க. அங்கே போக வேண்டுமானால், அந்த யாத்திரைக்கு போக வேண்டுமானால், அந்த வழியில போக வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்ல. மற்றவர்கள் அத்தனை பேரும் கைவிடப்படுவாங்க. அநேக சபைகள் கைவிடப்படும், அநேக ஜனங்கள் கைவிடப்படுவாங்க. கிறிஸ்தவன் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற அநேக ஜனங்கள் கைவிடப்பட்டு மரணத்துக்கு போகும்போது உன்னை கர்த்தர் அந்த இடத்தில் வைப்பதற்காய் போராடி சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எச்சரிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.